ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நமக்கு பலன். தேவன் மகிழ்ச்சியை தான் நமக்கு பலனாய் சொல்லி இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் பல நேரத்தில் பலவீனமாய் ஃபீல் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நான் இன்னைக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறேன், எனக்கு நடக்க முடியல, எனக்கு இதை பண்ண முடியல, இதை செய்ய முடியல, இதை பண்ண முடியலன்னு நினைக்கிறோமா? கர்த்தர் சொல்கிறாரு, அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறதா நமக்கு பலன். இப்போ நமக்குள்ள ஒரு பலன் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அவருக்குள் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். அவருக்கும் நமக்கும் இடையில இருக்கிற அந்த உறவை நம்ம எப்பொழுதுமே மகிழ்ச்சியினால் வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட கிருபை நம்ம மேல மழையை போல ஊற்றப்படட்டும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால மறுபடியும் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோம். இந்த பரிசுத்த சந்திப்பை உண்டு பண்ணின தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஸ்தோத்திர பலிகளை நம்ம செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலிகளை ஏன் செலுத்துகிறோம்? கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. அப்போ கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஸ்தோத்திர பலியை ஏறெடுத்து கொண்டே இருப்போம். ஒரு நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து நான் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் என்னோடு சில காரியங்களை பேசினார். ஸ்தோத்திர பலியிடுதல் நம்ம நல்லா இப்போ ஒரு வருடத்தை கடந்து வந்துட்டோன்னு சொன்னால், ஒரு மாதத்தை முடிச்சிட்டோன்னு சொன்னால், அடுத்த மாதம் என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போது நம்ம அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கிருபை பெருகுகிறது. அந்த கிருபையோடு கூட புதிய மாதத்திற்குள்ளாய், புதிய நாளுக்குள்ளாய், புதிய வருஷத்துக்குள்ளாய் நம்ம பிரவேசிக்கிறோம். கிருபையை சுமந்தவர்களாய், கிருபையை அனுபவித்தவர்களாய் நம்ம புதிய மாதத்திற்குள்ள, புதிய வருடத்துக்குள்ள வருகிறோம். அப்போ ஒவ்வொருவரும் ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்தி கொண்டே இருக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி சும்மா டைம் பாசிங்காக இல்லை, அவரை மகிமைப்படுத்தும்படிக்குதான். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரமானவர் அவர் ஒருவர் தான். ஸ்தோத்திர பலி செலுத்தும்படிக்கே நாம் வந்திருக்கிறோம். இப்படி நம்ம ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறதுக்கு நல்ல சந்தோஷமா ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். அதனாலதான் கர்த்தர் அந்த ஜெப நாளில் என்னிடத்துல அப்படியே பேசிக்கொண்டே இருந்தார். ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக ஸ்தோத்திர பலி செலுத்திடுவோம். எல்லாருமே தேவனை ஆராதிக்கணும்னு சொன்னால் நல்லா பாட்டு பாடி ஆராதனை பண்ணிடுவோம். இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது. இது ஒரு நாள் தடைப்படுத்த வேண்டிய அவசியம் என்பதே இல்லை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ரொம்ப அருமையாக அதில் எழுதப்பட்டிருக்குது பாருங்க. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். யார் அளந்து பார்க்க சொன்னார் கர்த்தர்? தொழுது கொள்ளுகிறவர்களை. எப்படி தொழுது கொள்ளுகிறார்கள்? தேவ சமூகத்தில் வந்து நம்முடைய இருதயத்தை ஊற்றி நாம் தேவனை தொழுது கொள்கிறோமா? இருதய நிறைவோடு கூட அவரை தொழுது கொள்கிறோமா? இதை நீ என்ன பண்ணணும்? அளந்து பார். அப்போ ஒவ்வொருடைய துதிபலி, ஸ்தோத்திர பலி, தொழுது கொள்ளப்படுதல், ஜெப நேரம் எல்லாம் தேவனால் அளவிடப்படுகிறது. தேவன் சும்மா நம்மளை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. எல்லாவற்றையும் பார்த்து பலனை கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் கிருபையினால் நம்மை சந்தித்தார். அதனால தான் அந்த அளந்து பார் என்ற வார்த்தையை கேட்ட உடனே
கர்த்தர் பாருங்க எப்படியெல்லாம் பார்க்கிறாரு ஆராதனை பண்றவங்கள. ஏன்னா நமக்கு முன்பாக ஒரு பரலோக கேமரா வைக்கப்பட்டு இருக்கிறது. பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்ம சில நேரத்தில் 1000 ஸ்தோத்திர பலி புத்தகத்தை எடுத்து அப்படியே நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்படி படிக்கிறோம், யாருக்கு சொல்லுகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் 1 மணி நேரம் கட்டாயம் ஸ்தோத்திர பலியை நான் படிக்கணும். இப்படி ஒரு கண்டிஷனுக்கு கீழே நம்ம படிக்கக்கூடாது. அவரை நான் உயர்த்தணும், அவரை நான் மேன்மைப்படுத்தணும். இதெல்லாம் ஆண்டவர் அப்படி சொல்லிக்கிட்டே வந்துட்டு, எது உண்மையாக எனக்கு உகந்த ஸ்தோத்திர பலி அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இதெல்லாம் தெரியுமா? பொறுமை. ஒரு காரியத்தில் நம்ம எப்படி பொறுமையாக இருக்கிறோம், அது தேவனுக்கேற்ற பலியா. அந்த நேரத்தில் நமக்கு அவசரப்பட்டு கோபத்தையும் எரிச்சலையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு டைம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அமைதியாக பொறுமையாக இருந்துட்டோம்னா அது தேவனுக்கு ஏற்கும் பலி. இதை முதலாவது கர்த்தர் சொன்னார். உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பொறுமையை நான் வெளிப்படுத்த அவருக்கு நான் ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறேன். அளந்து பார்க்கிற நேரத்தில், என்னை அளந்து பார்க்கிற தேவதூதன் வெளிப்படும் பொழுதெல்லாம் தேவனுக்கு முன்பதாக மன உண்மையாய் அவரை நான் சேவித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் பொறுமை தான் ரொம்ப கஷ்டம் இல்லை. எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? பொறுமை குறித்து பல வார்த்தைகள் நமக்கு இருக்கு. பொறுமையில் ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் என்னன்னா காத்திருக்குதல். பஸ்ஸுக்கு நம்ம காத்திருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது பஸ் வர லேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று, வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் நீ இன்னைக்கு ரெடியாகிரு, நான் உடனே பிக்கப் பண்ணி நம்ம வெளியில் போகலான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒய்ஃபு சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அழகாக கிளம்பி உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். ஆனால் அந்த காத்திருக்கிற டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டம். அதுதான் பொறுமை. காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. காத்திருத்தல் என்பது பொறுமையின் ஒரு அடையாளம். பொறுமைக்கு ஒரு அடையாளமே இதுதான், காத்திருக்கிறதா முடியவே முடியாத காரியமாச்சே. உடனே கோபம் வந்துடும். கொஞ்சம் லேட்டாக வந்தாச்சுன்னா கோபம் வந்துடுது எல்லாருக்குமே. யாருமே பண்ண ஒரு ஆட்டோ புக் பண்ணியிருக்கிறோம், நம்ம குறிப்பிட்ட டைமுக்கு அங்கே போக முடியல, ஆட்டோ வரலன்னா என்ன வந்துடுது, நமக்கு பொறுமை கொஞ்சம் சதறுது. அப்போ பொறுமை உள்ள அந்த ஒரு டைமையும் நம்ம பொறுமையோடு, அதாவது எந்த விதத்திலையும் பொறுமையை விட்டு கொடுக்காதபடி தேவனை சார்ந்து அமர்ந்திருந்தோம் என்றால் அதுதான் தேவனுக்கு ஏற்றதான ஸ்தோத்திர பலி. அதுதான் தேவனுக்கு ஏற்றதான தொழுது கொள்ளுதல். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா பாருங்க, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஏன் நம்மளை வசனத்தினால அவர் ஜெனிப்பித்தார்? வசனத்தினால ஏன் சிருஷ்டித்தார்? நம்மளாம் அவருக்கு முதற் பலன்க. நம்ம முதற் பலன்கள் வரிசையில் நின்று கொள்ளணுங்கிறதான் அவருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம். அதனால வசனத்தினால் நம்மை நடத்துகிறார், வசனத்தினால் நம்மை தாங்குகிறார், வார்த்தையை கொண்டு அனுதினமும் நம்மை போதித்து அவர் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, நீ முதற் பலன் ஆகணும்னா உனக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்கணுங்கிறத அங்கே அவர் தெளிவாக பேசி இருக்கிறார். முதற் பலன்கள் ஆகணுங்கிற விருப்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நமக்குள்ள நடந்துடும். கேட்கிறதற்கு தீவிரமாயும், யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். இதுதானங்க ரொம்ப கஷ்டம். ஆனால் கிருபை ஊற்றப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. நம்மெல்லாம் கிருபையை பெற்றிருக்கிறோம், நமக்கு இதெல்லாம் ஈஸியான காரியம்தான். இன்றைக்கி ஒரு வேளை ஒரு காரியத்தில் பொறுமை இல்லாமல் நான் போயிட்டேன்னு நினச்சி வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த பொறுமை இல்லாத இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்னை விட்டு கடந்து போகட்டும். வரும் நாட்களில் இந்த பொறுமையை நான் காத்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு பலன் கொடுங்க. அவ்வளோதான். கிருபை ஊற்றப்படும். இந்த கிருபை நமக்குள்ள ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறபடினால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நிலை கொண்டவர்களாக இருக்கிறோம்.
பொதுவாக கேட்கறது யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. யாராவது ஆலோசனை சொல்றதோ இல்லை அறிவுரை சொல்றதுங்கிறது கேட்கவே பிடிக்காது. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? கேட்கறதற்கு தீவிரமா இருங்க. கேட்கறதற்கு நீங்க வேகமா கேட்கிறது என்பது செவி வழியாய் கேட்கிறது. நம்ம சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாய் வழியா போய் நம்ம வயிற்றை நிரப்புகிறது. அது நமக்கு சரீரத்துக்கு சக்தியாய் மாறுகிறது. கேட்கிறோம், அந்த நல்ல வார்த்தைகள் நம்ம ஆத்துமாவுக்கு போய் நம்ம ஆத்துமாவை புஷ்டியாக்குகிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணுமா? கேட்கறதற்கு தீவிரமா இருக்கணும். அந்த பொறுமையை தான் தேவன் விரும்புகிறார். நம்ம நினைக்கிறோம் பொறுமை இல்லாமல் நம்ம நடந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இந்த காரியத்தில் நீங்கள் இப்படி தான் தண்டிக்கணும், அப்போ தான் இவங்கெல்லாம் சரிப்பட்டு வருவாங்க இப்படி சொல்கிறோம்ல. நம்ம பார்வைக்கு அது சரியான நீதி. ஆனால் நம்ம கோபம் ஒரு நாளும் அவருடைய நீதி கிடையாது. நான் கோபத்தில் நம்ம பொறுமையின்மையில் நம்ம பலருக்கு என்ன பண்ணிடுறோம்? நியாய தீர்ப்பை கொடுத்துட்றோம். இவங்க இப்படி தான் நடந்திருக்கணும், இவங்க இப்படி செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நியாய தீர்ப்பை நம்ம கொடுத்துட்றோம். ஆனால் ஒரு நாளும் தேவனுடைய நீதி நம்முடைய கோபத்தைக்கு ஏற்றதாயிராது. நம்ம கோபத்தில் சொல்கிறது. இன்றைக்கும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். பொறுமை என்பது தேவனுக்கு ஏற்கும் பலி. அதை ஒரு பலியாய் நாம் செலுத்தும் பொழுது கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிற. எப்படி பலி செலுத்த முடியும்? சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தாலும் காத்திருக்கிறவர்கள் மேல் ஊற்றப்படுகிற அந்த பொறுமை. ஏன்னா யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அதனுடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. யோபுவை போல யாராவது பொறுமையாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த செயலின் முடிவு எவ்வளவு அருமையாக இருந்தது. ரெண்டத்தனையான பலன் அவனுக்கு வந்தது. யோபு பொறுமையாய் தன்னுடைய வாழ்நாட்களை நடத்துனதுனால தான் அவனுக்கு ரெண்டத்தனையான பலன் கிடைத்தது. அவனுடைய காத்திருத்தலின் முடிவை அவர் கண்டுகொண்டார். அப்படி இன்றைக்கும் பல காரியங்கள்ல நிறைய நாட்கள் பொறுமையோடு காத்திருந்துட்டோம். கர்த்தர் சொல்லுகிறார், காத்திருக்கிறது உங்க இருதயத்தை இழைக்க பண்ணி இருக்கிறது. ஆனா உங்களுக்கு விரும்பினது வரப்போகிறது. விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் அப்படி பலனாய் நமக்குள்ள அது மாறி போகிறது. அப்படி காரியங்களை கர்த்தர் நமக்கு மாறுதலாய் முடிய பண்ணுகிற வல்லமை உள்ள தேவனாய் வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? முதலாவது, ஸ்தோத்திர பலியை காட்டிலும், நீங்க வாயினால செலுத்துகிற ஸ்தோத்திர பலியை காட்டிலும் நீங்க ஒரு காரியத்துல பொறுமையான முடிவெடுக்கும் போது அது தேவனுக்கு பிரியமான ஒரு ஸ்தோத்திர பலி. இரண்டாவது, சகிப்புத்தன்மை. இதுதானே நமக்கு முடியாது, ரொம்ப கஷ்டம் இல்லையா? சகிப்புத்தன்மை என்பது ரொம்ப கஷ்டம். பாருங்க, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11, 19, 20 நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் புத்தி உள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்தீர்களே. அப்போ பாருங்க, புத்தி உள்ளவர்களாயிருந்து. இப்போ புத்தி உள்ளவன் சகிப்புத்தன்மை உடையவன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் பெரிய புத்திமான், ஆனா சகிக்க முடியல அப்படின்னா புத்திமானே இல்லை, முட்டாள். நம்ம புத்திமானுக்கு ஆப்போசிட் என்னது? முட்டாள் தானே. அப்போ சகிப்புத்தன்மை அங்கே ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையில பவுலப்போஸ்தலன் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார் பாருங்க. நீங்கள் புத்தி உள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்தீர்கள். ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. கொரிந்து சபையை பார்த்து பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்க சகிச்சிங்க. சகிச்சிடலாம். இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம். ஆஃபீஸில் கட்டாயம் நமக்கு வேலை தேவை, சம்பளம் தேவை, வருமானம் வேணும். அதனால என்ன பண்ணுவோம்? எப்படியாவது சகிச்சு தான் ஆகணும்னு சொல்லி சகிச்சிருவோம். அதே போல் கணவன் மனைவி கணவனை கட்டாயம், வேற வழி இல்லை, இவரை கல்யாணம் பண்ணி ஆயிடுச்சு, நம்ம சகிச்சு தான் ஆகணும்னு சொல்லி சகிச்சிடுறது. அதே போல் கணவனும் மனைவியை சகிச்சு தான் ஆகணும், வேற என்ன பண்ணுறது, நோ அதர் கோ அப்படின்னு சொல்லிட்டு சகிச்சிடலாம். சந்தோஷமா சகிப்போமா? அங்கதான் கேள்வி இருக்கு. சந்தோஷமாய் சகித்தோம் என்றால், ஒரு அருமையான சகோதரி, எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரி, அவங்க வீடு ஒரு பெரிய வீடு.
அவங்க வீட்டில் பாகப்பிரிவினை பண்ணலை. பெரிய வீட்டுக்குள்ளே 2 குடும்பம் இருந்தாங்க. அந்த 2வது இளைய தம்பியினுடைய குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. ஒரே வீட்டில் இருக்கிறது நிமித்தம் அவர்களுக்குள்ள அந்த மூத்த சகோதரனுக்கும் இளைய சகோதரனுக்கும் அந்த குடும்பத்திற்கும் இடையில பல பிரச்சனைகள். அந்த இளைய சகோதரனுடைய மனைவி நல்லா ஜெபிக்கிறவங்க. அப்போ தேவ சமூகத்தில் போய் நின்ற பொழுது கர்த்தர் சொன்னாரு, ஆண்டவரே, இவங்க ஜெபிக்கிற வேளையில் இவங்க சொன்னாங்க, என்னால் முடியலப்பா, என்னால் முடியல, எப்படி இதை தாண்டி போகிறதுன்னு தெரியல, எப்படி இதை கடந்து போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க இதுவரைக்கும் உனக்கு செய்த நன்மையெல்லாம் நீ நினைச்சி 2 கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னாங்க. நன்மையை மாத்திரம் நினைச்சுக்க, ஸ்தோத்திரம் பண்ணு, உன்னால சகிக்க முடியும். இவ்வளோ பெரிய தேவன் பார்த்தீங்களா? ஏன்னா அவர் சகித்தவர், அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர், அதான் கற்றுக் கொடுப்பார். உடனே அந்த அன்பு சகோதரி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே சர்ச்சுக்கு நேரம் நின்று 2 கையை உயர்த்தி அப்படி ஸ்தோத்திரம் பண்ண அவங்க கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வடிந்தது. அந்த நிமிஷத்துல எல்லாவற்றையும் மறப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். சகிப்புத்தன்மை என்பது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் இதில் சொல்லப்பட்டிருக்கு, புத்தி இல்லாதவர்களை சகிச்சிருங்க. அப்போ ஒரு புத்திமானா இருந்தாதான், புத்திமானின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் சந்தோஷமான சகிப்புத்தன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். சந்தோஷமான சகிப்புத்தன்மை அவர்களுக்குள்ளிருந்து வெளிப்பட முடியும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், சந்தோஷமாய் சகித்தீர்கள் என்றால் அது நீ எனக்கு செலுத்துகிற ஸ்தோத்திர பலி, அது நீ எனக்கு ஏறெடுக்கிற துதிபலி, அது நீ எனக்கு ஏறெடுக்கிற தொழுது கொள்ளுதல். அவ்வளோ பியூட்டிஃபுல் காட். ஏன்னா அவர் அதை நமக்கு செய்து காண்பித்திருந்தார். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அவமானத்தை நினைக்கல. அவமானத்தை நினைச்சுதான் நம்மளால சகிக்க முடியல. எவ்வளவு வெக்கமா இருக்கு, எவ்வளவு கேவலமா இருக்கு, இப்படிலாம் நம்மள பேசுறாங்க. அப்போ அதெல்லாம் சகித்தோ என்றால் அதற்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஸ்தோத்திர பலி செலுத்தி இருக்கிற. கிருபை மேல பயங்கரமா ஊற்றப்பட்டிருக்கு. என்ன, ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது கிருபை பெறுகிறது. நீ சகிக்கும் பொழுது உன் மேல கிருபை ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அவர் சிலுவையை சகித்தார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் இன்றைக்கும் கம்பீரமாய் வீற்றிருக்கிறார். அப்படி ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சிலுவையின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு உயர்ந்த அந்தஸ்து வேணும் நமக்கு, ஆனா சகிக்க முடியல. கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவன். சந்தோஷமாய் சகிக்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதற்குரிய கிருபையை நமக்குள்ள ஊற்றி இருக்கிறார். அதற்குரிய பலாபலன்கள் அவர் தந்து கொண்டே இருக்கிறார். சகிக்கும் பொழுதெல்லாம் கிருபை பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் கிருபை, அதுவே கிருபை, அதுதான் கிருபை, அதுவே கிருபை. ஹல்லேலூயா. கிருபையினால் நம்மை அழைத்திருக்கிறார். கிருபையினால் நம்மை புரிந்திருக்கிறார். அந்த கிருபையின் தேவன் நம்ம மேல கிருபையை ஊற்ற தொடங்கிட்டார்னா அவர் நிறுத்தவே மாட்டார். அப்போ நமக்குள்ள சகிப்புத்தன்மை என்பது அப்படியே இயல்பாகவே வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நம்ம காது கேட்க, நம்ம திட்டினா கூட நம்ம காது கேட்கும். நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, நம்மளை பற்றி தான் குறை சொல்கிறாங்க, நல்லா நம்ம காது கேட்கும். ஆனால் சந்தோஷமாக என்ன செய்யணும்? கிருபை, இதுதான் கிருபை அப்படி நம்ம என்ன செய்யலாம்? பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே போனோம்னா அந்த நேரத்தில் தேவன் மகிமைப்படுகிறார். ஆராதனை நேரத்தில் தொழுது கொள்ளுகிறவர்களை அளந்து பார் என்று சொன்ன தேவன் அவர். கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். என் பிள்ளை எவ்வளவு சந்தோஷமாய் சகித்து கொண்டு போகிறார். இன்றைக்கும் குடும்பங்கள்ல சந்தோஷமாய் சகித்தோம்னா அடுத்த நேரத்துல அந்த பிரச்சனை காணாம போயிடும். ஈகோ பார்த்து நம்ம சகிக்காம இருந்தோம்னா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். கர்த்தர் நல்லவன்.
கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே அம்புவியாவையும் படைத்தீரே. அம்பரா உந்தன் வாக்காலே எம்பரா எல்லாம் ஈந்தீரே, எம்பரா எல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. பொறுமை பரலோகத்தை மகிழ்விக்கிறது, சகிப்பு பரலோகத்தை களிகூற வைக்கிறது. அடுத்ததாய் கர்த்தர் சொன்னது பாருங்க, மன்னிக்கிற மனம், மன்னிக்கிற ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா அது கர்த்தருக்கு செலுத்துகிற ஸ்தோத்திர பலி. வசனத்தை பார்ப்போமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2:7 பாருங்க. 2 கொரிந்தியர் 2:7. ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தப்படி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒருத்தனை மன்னிக்கணும். அது நிமித்தமா நம்ம எதை விளங்க பண்ணுகிறோம்? கிறிஸ்துவின் அன்பை விளங்க பண்ணுகிறோம். ஒரு குற்றவாளியாவே ஒரு மனுஷனை பார்த்தோம்னா அவன் உணர்ச்சி எல்லாம் குற்ற உணர்ச்சியாவே மாறிடும். நம்ம அவனை மன்னிச்சு அவனுக்கு அன்பு செலுத்தணும்னா அந்த குற்ற உணர்ச்சியில் நிறைந்திருக்கிற ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா மாறுகிறானா? பொறுப்புணர்வு உள்ளவனாய் மாறுகிறான். பொறுப்புணர்வு அவனுக்குள்ள வந்துடுதான். இப்போ நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கணும்? ஒருத்தங்களை மனதார மன்னிச்சுட்டு அவங்ககிட்ட போய் சிரித்து நல்லா பேசிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கும் ரொம்ப சந்தோஷம். நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. கொஞ்சம் இறங்கி போய் கொஞ்சம் தாழ்ந்து போய் அவன்கிட்ட பேசி அவனை மன்னிச்சதை காமிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கும் சந்தோஷம். அவனுடைய இருதயமும் குற்ற உணர்வு இல்லாமல் அவன் தன்னுடைய வேலைகளை பொறுப்பாய் பார்க்கிறவனாய் மாறுவான். மனுஷனுக்குள்ள மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது மன்னிப்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள மாற்றம் உண்டாகிறது, வாழ்க்கையில மாற்றம் உண்டாகிறது, மனதில் மாற்றம் உண்டாகிறது, இருதயத்தில் ஒரு தேற்றமும் ஒரு ஆறுதலும் பெருகுகிறது. இன்றைக்கும் யாரை மன்னிக்கணும்? தேவ சமூகத்தில் வந்தோன்னா கர்த்தர் சொல்வார், எல்லாரையும் மன்னிச்சிரு. 7 தரம் மன்னிச்சிரு. யாரையுமே நீ மன்னிக்காம இருக்கக்கூடாது. அப்போ கர்த்தர் ஏன் மன்னிக்கணும் அப்படின்னா அதில் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இருக்கு நமக்கு. பாருங்க, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன். சாதாரணமாக மன்னிக்கல, நம்ம எதில் மன்னிச்சிருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறோம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு எவ்வளோ பெரிய ஒரு கிருபை, எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். அப்போ மன்னிச்சிட்டோன்னா சாத்தானுக்கு நம்மகிட்ட வேலை இல்லை. சாத்தானுக்கு வேலை இல்லாமல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். யாரை மன்னிக்கணும்? சும்மா மன்னிச்சிடலாமா? நம்மளுக்கு துக்கம் உண்டாக்கி இருக்கிறான், நமக்கு வேதனை உண்டாக்கி இருக்கிறான், நமக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணி இருக்கிறான். எவ்வளோ பொருள் நஷ்டம். எப்படி மன்னிக்கிறது இவனை? எப்படி இவனை மன்னிக்க முடியும்? மன்னிக்க கற்றுக் கொடுத்தவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்ட தேவன். நீங்களும் நானும் அவர் மன்னிக்கலன்னா அவர் முன்பாக நிற்க முடியுமா? எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு, எவ்வளவு நல்ல தேவன். மன்னிக்கும் தயை பெருத்த தேவன், மன்னிக்கும் மாண்பு அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட வேண்டிய பெரிய பண்பு. இந்த பண்பு தான் நம்மிடத்துல வளர்ந்து கொண்டே இருக்கணும், வளர்ந்து கொண்டே இருக்கட்டும். அப்படிப்பட்ட கிருபை நம்ம மேல ஊற்றப்படட்டும். அப்போ மன்னிக்கிற ஒரு கிருபை
நம்ம பெற்றுக்கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாத்தான் நம்மை மோசம் போக்கவே முடியாது. சாத்தானை டிஃபீட் பண்ணிடலாம். சாத்தானுக்கு தோல்வி. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், துதிக்க துதிக்க ஓடி போய் விடுவான். ஏன்னா எது துதி? மன்னிப்பு என்பது ஒரு துதி. மன்னிக்கும் பொழுது தேவனை துதிக்கிறோம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், துதிக்க துதிக்க ஓடி போய் விடுவான், திரும்பி வரமாட்டான். அப்போ சாத்தானுக்கு விடை கொடுத்து அனுப்பணும்னா நம்ம மன்னிச்சிடணும். மன்னிக்கிற அந்த குணம் அது மட்டும் இல்லை, நான்காவது ஒரு காரியத்தை கர்த்தர் தெளிவாய் சொன்ன பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என்னன்னா, அடுத்து அடுத்து மன்னிக்கிற மனப்பக்குவம், மன்னிக்கிற ஆயத்தமுள்ள இருதயம். இது தேவன் விரும்புகிற பெரிய ஒரு குணாதிசயம். அடுத்தடுத்து செய்கிறத நம்ம மன்னிக்க ஆயத்தமாக இருக்கணும்னா இது முடியவே முடியாத காரியம். எப்படி முடியும்? இந்த இடம் மன்னிச்சிட்டேன், அடுத்த இடம் அப்படி செஞ்சால் மன்னிக்க முடியாது. இதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனால் ஆண்டவர் எதை நமக்கு துதிபலியாய் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்னா, மன்னிக்கிற, தொடர்ந்து மன்னிக்கிற, தொடர்ந்து மன்னிக்கிற, மன்னிக்கிறதற்கு ஆயத்தமாகிற ஒரு இருதயம், ஆயத்தமாக இருக்கிற ஒரு இருதயம். தெய்வ சமூகத்தில் நம்மை நாமே விட்டு கொடுத்து, ஆண்டவரே, தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாய், ஆராதிக்கிற பிள்ளைகளாய் எங்களை நீங்கள் தெரிந்தெடுத்தீங்க. ஆண்டவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். தீயோ நம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவே நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவே நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதணுகாதும் மறைவினிலே, தீதணுகாதும் மறைவினிலே தேடி உமதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. துதி பலிகளை எப்படி ஏறெடுப்பது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கர்த்தர் அப்படியே நம்மை வணைந்து கொண்டு இருக்கிறார். பொறுமையினாலும் சகிப்புத்தன்மையினாலும் மன்னிக்கிற மாண்புள்ள இருதயத்தினாலும் இன்னும் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிற இருதயத்தினாலும் நம்மை நிரப்புவாராக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.